வெல்கம் டு மை சேனல்மா. இன்றைக்கி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரில் அதாவது ராஷ்டிரபாஷா விஷாரத் உத்தரார்த்தில் இருக்கக்கூடிய தேர்டு ரோமனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கர் சுவாமினி துருவ சுவாமினி இந்த மாதிரி அந்த கதையினுடைய சரித்திர சித்திரன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு 15 மார்க் இல்லையா? ஸோ இதில் உள்ளது தான் நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? பாருங்கள், நான் சரவணா கைடில் பேஜ் நம்பர் 316 அண்ட் 317 இருக்கக்கூடிய சரித்திர சித்திரன் கீஜியே அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய துருவசுவாமினி அவங்களுடைய சரித்திர சித்திரன் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமாம்மா? ஆமுக் चतुर्मुखी प्रतिभा संपन्न रचनाकार जयशंकर प्रसाद जी कृत ध्रुवस्वामिनी नामक ऐतिहासिक नाटक का प्रधान पात्र ध्रुवस्वामिनी है. சத்துர்முகி பிரதிபா அப்படின்னா ரொம்ப அறிவுத்திறன் மிக்க செல்வாக்கு மிக்க ரச்சனாக்கார் எழுத்தாளர் ஜெய்சங்கர் பிரசாத்ஜி எழுதின துருவசுவாமினிங்கிற இதிகாசிக் நாடகத்தினுடைய பிரதானமான பாத்திரம், அதாவது முதல் அந்த பேசிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மெயின் பாத்திரம் யாருன்னா துருவசுவாமினி. அவங்க பேரில் தான் இந்த கதையை ஹீரோயினின்னு வச்சுக்கலாம். வகி நாடகி நாயிக்காக அவங்க தான் என்னது அந்த நாடகத்தினுடைய ஹீரோயின். வகு ஃபல்போக்தா பீஹ அவங்க வந்து ஒரு பல்நோக்கு பயனாளர், எல்லாரும் நன்மைக்காகவும் இருக்கக்கூடியவங்க. உசிக்கே நாம்பர் நாடகா நாமக்கரன் ஹுவாக அவங்களுடைய பேரில் தான் இந்த நாடகத்தினுடைய பெயரே ஏற்பட்டு இருக்கிறது. உபஹார் பார்க்கலாம். அதாவது உபஹார் அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப்புக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. துருவசுவாமினி லிச்சவி ராஜா கி புத்ரி ஹே. துருவசுவாமினி யார்? லிச்சவி ராஜாவினுடைய மகள். உஸ்கா பிதா உசே மகத் கே சம்ராட் ஆரிய சமுத்திரகுப்த் கி சேவா மே உபஹார் கே ரூப் மே பேஜ்தா ஹே. அவளுடைய அப்பா அவளை மகதினுடைய, அதாவது மகத நாடு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மகதத்தினுடைய சம்ராட் ஆரிய சமுத்திரகுப்த் இருப்பார், அவருடைய சேவைக்காக உபகாரம், அதாவது ஒரு ஹெல்ப்புங்கிற வடிவத்தில் இவளை அனுப்பி வைப்பார். யார்? லிச்சவி ராஜா. மகத் சம்ராட் சமுத்திரகுப்த் கே ராமகுப்த் அவர் சந்திரகுப்த் நாமக்கு தோ புத்திர ஹே. இந்த மகத் சம்ராட்டில் இருக்கிற அந்த சமுத்திரகுப்த் அப்படிங்கிற ராஜாவுக்கு ராமகுப்த் மற்றும் சந்திரகுப்துன்னு 2 பசங்க இருப்பாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பியார் அவர் ஹார் காதல் மற்றும் அதனுடைய தோல்வி, அது தோல்வி அடைஞ்சு போயிடும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சந்திரகுப்த் அவர் துருவசுவாமினி. சந்திரகுப்த் இது சமுத்திரகுப்த், வித்தியாசம் பார்த்துக்கோங்க. சந்திரகுப்த் அவர் துருவசுவாமினி ஏக் தூசரே சே பியார் கர்த்தே ஹேன். சந்திரகுப்த் மற்றும் துருவசுவாமினி ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே காதல் கொண்டார்கள். சமுத்திரகுப்த் உன் தோனோங்கே விவாக நிச்சித் கர் தேத்தே ஹேன். சமுத்திரகுப்த் என்ன பண்ணார்? யார்? அந்த மகதத்தினுடைய சம்ராட் இருக்கார் இல்லையா, அவர் இந்த 2 பேரோட விவாகத்தை நிச்சயம் செய்தார். மகர் விவாக் ஹோனே பகலே உன்கா நிதன் ஹோ ஜாத்தா ஹே. ஆனால் திருமணம் நடக்கிறதுக்கு முன்பாகவே அவருடைய மரணம் ஏற்பட்டு விட்டது. வே மர்னேக்கே பகலேஹி சந்திரகுப்துக்கோ அப்னா உத்தராதிகாரி கோஷித் கர் தேத்தே ஹே. அவர் இறப்பதற்கு முன்பே தான் சந்திரகுப்தை வந்து தன்னுடைய வாரிசு, அதாவது உத்தராதிகாரி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வாரிசாக சொல்லி அறிவிச்சிருப்பார். கோஷித் கர் தேத்தேங்கன்னா அறிவிப்பு கொடுத்திருந்தார். चंद्रगुप्त का बड़ा भाई रामगुप्त मंत्री शिखर स्वामिनी के सहयोग से मगध के सिंहासन पर बैठ जाता है. பாருங்க, சந்திரகுப்தோட அண்ணன் இருப்பான் இல்லையா ராம்குப்தே, அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா அங்கே இருந்த மந்திரி சிக்கர் சுவாமி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவனோட உதவியால் மகதத்தினுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டான். அதாவது சூது பண்ணி அதை பிடிச்சிக்கிறது. वह ध्रुवस्वामिनी की इच्छा के बिना ही उससे विवाह कर लेता है. இப்போ ராஜாவாகவே ஆயிட்டான். அப்போ அவன் சொன்னபடி தானே கேட்டு ஆகணும், இல்லைன்னா தண்டனை கொடுத்துருவான். ஸோ என்ன பண்ணிட்டான், கம்பல் பண்ணி அவள் வந்து ध्रुवस्वामिனியை ராமகுப்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதான் இங்கே சொல்கிறாங்க, வகு ध्रुवस्वामिनीக்கு இச்சாக்கே பினா, ध्रुवस्वामिனியினுடைய விருப்பம் இல்லாமலேயே உஸ்ஸே விவாக கர் லேத்தாக அவளுடன் திருமணம் செய்து கொண்டான். இஸ் பிரகார் ध्रुवस्वामिनी का प्यार हार जाता है. இப்படி அவங்களுடைய காதல் வந்து தோல்வியாகிவிட்டது. அதாவது லவ் பண்ணி அவர் வந்து ராஜாவே வந்து நிச்சயம் பண்ணியும் கூட, ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட காதல் தோல்வி ஆயிடுச்சு. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வைவாகிக் ஜீவன், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ध्रुवस्वामिनी का पति ராமகுப்த் காயர் கிளீவ் அவர் விலாசி ஹே. ध्रुवस्वामिनी இந்த இவர் வந்து எப்படின்னு ராம்குப்த் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ராம்குப்த் வந்து ஒரு கோழையாக இருந்தார், ஒரு கீழ்த்தரமான, அப்புறம் ரொம்ப ஆடம்பரமான ஆளாக இருப்பான். வகு அப்பனா சமை சுந்தரியும் யா பவுனே ஹிஜடே குபடே காயர் புருஷம் கே சாத் ஹி பிதாதா ஹே. அவன் தன்னுடைய நேரங்களை எப்போதுமே பார்த்திங்கன்னா பெண்களோட, இல்லைன்னா வந்து இந்த குற்றம் செய்கிறவங்க, அப்புறம் இந்த
கொஞ்சம் இந்த திருட்டுத்தனம் அந்த மாதிரி பண்ணுறவங்க, அப்புறம் கோழை ஆண்கள் இவங்க கூடயே தான் கழிச்சிட்டு இருந்தான். துருவசுவாமினி का मन अभी भी चंद्रगुप्त पर ही लगा रहता था. துருவசுவாமினியோட மனம் வந்து இப்போ கூட சந்திரகுப்த மேலே தான் விருப்பப்பட்டுட்டு இருந்தது. சந்திரகுப்த் வீர் ஹே, சந்திரகுப்த் எப்படிப்பட்டவன், வீரனாக இருந்தார். பராக்கிரமி ஹே, அவன் ஒரு பராக்கிரமினா நிறைய வீரதீரமான ஆள், கோழையாக இருக்க மாட்டான், நிறைய சாகசமான வேலைகள் செய்யக்கூடியவர். ராம்குப்துக்கோ अपनी पत्नी पर शक बना रहता है, इसलिए वह मंदाकिनी नामक एक खड्गधारिणी गूंगी को उसकी रक्षा करने के लिए नियुक्त करता है. ராம்குப்துக்கு தனது மனைவியின் மீது சந்தேகம் உருவாகியிருந்தது. ஆகையால் அவன் மந்தாகினின்னு பெயர் கொண்ட ஒரு கட்கதாரிணி கூங்கி, அதாவது ஊமை பெண்ணை, உண்மையிலே ஊமை கிடையாது, ஊமை மாதிரி நடிக்கிற ஒரு பெண்ணை அவளுடைய பாதுகாப்பிற்காக, யாருடைய பாதுகாப்பிற்காக, துருவசுவாமினியினுடைய பாதுகாப்பிற்காக நியுக்தம்னா என்னது, நிர்வகித்து இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. वह रामगुप्त के यहाँ कैदी सी जीवन बिताती हैं. அவள் வந்து ராம்குப்தோட யஹாங்னா இங்கே என்ன வரணும், இங்கேன்னு வராது, அரண்மனையில் ஒரு கைதியை போல வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள். வகு பகுத் துக்கி ஹோ ஜாத்தி ஹே, அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா. மகர் வகு ஹார் மான்யவாலா ஸ்திரீ நஹி ஹே, அவள் தோல்வி ஏற்கக்கூடிய பெண் இல்லை. கியோம்கி வகு வீராங்கனாக, ஏன்னா அவள் ஒரு வீராங்கனை. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் சதித்வக்கி ரக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய பெண் தன்மையை காப்பாற்றி கொள்ளுதல், அதை எப்படி அவள் பாதுகாத்துண்டா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. விவாகக்கே பாது ராமகுப்து திக்விஜய் கேலியே நிகழ்த்தாக, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு ராம்குப்து வந்து ஊர் சுற்றுறது, அந்த இப்படி போய் பார்ப்பாங்க, ஊர் ஊராக போய் மாறுவேடமிட்டு பார்ப்பாங்க, இல்லைனா வந்து நம்ம பயணி மாதிரி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு. உஸ்கி சேனா சக்கராஜ் சே யுத்த கர்த்தே சமய புரி தரகு ஹார்னே லகுத்தி ஹே. இந்த சக்கராஜுங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுத்திரகுப்து இறந்தார் இல்லையா ஒரு சம்ராட்டு, அவங்கக்கிட்ட தோற்று போன ஒரு ஆள். ஸோ அவங்க வம்சம், அவன் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க பழி வாங்குற மாதிரி, அதாவது பரம்பரையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பழி வாங்குறதுக்காக அவன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே ராஜாவாக இருக்கிறவன் ஒரு கோழை. ஸோ அதை நல்லா இவன் உணர்ந்து என்ன பண்ணுறான், இப்போது ராம்குப்தோட அவன் சண்டை போட வரான். அவனுக்கு என்ன அர்த்தம், என்ன இதுன்னா, அவங்க பழி வாங்குறது மட்டும் இல்லை, அவங்கள அவமானப்படுத்துறதும் இவனோட கொள்கையாக இருந்தது. பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தியிருந்தான். ஸோ உஸ்கி சேனா, அவனுடைய படை பார்த்திங்கன்னா யார், ராம்குப்தோட படை சக்கராஜோட யுத்தம் செய்யும் சமயத்தில் ரொம்ப கீழ்த்தரமாக, ரொம்ப கெட்ட வழியில் என்ன ஆயிடுச்சு, அதாவது மோசமான நிலையில் தோல்வி அடைந்தது. எனவே வகு சந்தி கர் லேனேக்கோ தயார் ஹோ ஜாத்தா ஹே, அதனால் இவன் வகுனர் யார், ராம்குப்து உடன்படிக்கை செய்து கொள்ள தயாராகிவிட்டான். சக்கராஜ் சந்திமே துருவசுவாமினிக்கோ மாங்குதாக, அதாவது இப்போ தான் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப அவங்கள அவமானப்படுத்துறது. அதாவது ராம்குப்தோட மனைவியை சக்கராஜ் கேட்குறான். ஆக்சுவலாக சக்கராஜ் கல்யாணம் ஆகி கோமான்னு ஒரு ராணி இருப்பாங்க, ஆனாலுமே அந்த இன்னொரு நாட்டு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தால் அது பெரிய அவமானம் தானே ராஜ்யத்துக்கு. ஸோ அது வந்து அவமானப்படுத்துறது தானே சக்கராஜோட ஒரு லட்சியமாக இருந்தது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த உடன்படிக்கையில் துருவசுவாமினியை வேண்டுறான், அதாவது கேட்குறான். ராம்குப்து மான் லெத்தாக, ராம்குப்தா என்ன பண்ணுறான், தன்னை உயிரை காப்பாற்றுறதுக்காக சரின்னு சொல்லிடுறான். यह बात जानकर துருவசுவாமினி துக்கி ஹோ ஜாத்தி ஹே, இந்த விஷயம் கேட்ட உடனே துருவசுவாமினி ரொம்ப துக்கமடைந்து விடுகிறாள். वह अपने पति रामगुप्त के पैरों पर गिरकर अपने सतीत्व की रक्षा करने की प्रार्थना करती हैं. அவள் வந்து தன்னுடைய கணவன் ராமகுப்தன் கால்களில் விழுந்து அழறா இல்லையா, தன்னுடைய பெண் தன்மையை, அதாவது பதிவிரதை தன்மையை காப்பாற்றுவதற்கு பிரார்த்தனை செய்கிறாள். மகர் ராம்குப்த் உசே டுக்கராட் தேத்தாக, ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், அவளை உதச்சி தள்ளிடுறான், அதாவது அவளோட கோரிக்கையும் நிராகரிச்சிடறான். தப்பு வகு ககுத்தீங்க, அப்போ வந்து அவள் சொல்கிறா, மே உபகார் மே தேனைக்கு வஸ்து சீத்தல் மணி நகியும், நான் வந்து ஒரு உதவிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளோ அல்லது குளிர்ந்த மணியோ கிடையாது. முஜ்மேம்பி ரக்துக்கி தரல் லாலிமாக, அதாவது இதெல்லாம் என்னது, உயிரற்ற பொருள், ஒரு பொருளோ இல்லை ஏதோ உடன்படிக்கைக்காக இவ்வளோ கொடு அவ்வளோ தங்கம் கொடுன்னு கொடுத்து என்னை வந்து உடன்படிக்கையில் வாங்க முடியாது, ஏன்னா நான் பொருள் கிடையாது. முஜ்மேம்பி ரக்துக்கி தரல் லாலிமாக, எனக்குள்ளும் கூட ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள்லாம் இருக்குது, எனக்கும் ரத்தம் ஓடுது. மேரா ஹிருதய் உஷ்ணக, என்னுடைய இதயத்தில் இன்னும் வெப்பம் இருக்குது. அவர் உஷ்மே ஆத்ம சம்மானிக்கு ஜோதி ஹே, அதில்
சுயமரியாதைங்கிற ஜோதி நிரம்பி இருக்கிறது. அப்படின்னா என்ன, நான் வந்து உயிரற்ற பொருள் இல்லை, நீ என்ன அப்படி உடன்படிக்கையில் எப்படி நீ என்னை அடகு வைப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. சாஸ்வத் நாரித்வ வ சாகஸ், அந்த பதிவிரதை இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு அந்த தூய்மையான அந்த பெண் தன்மை, அவங்களுடைய சாகசம், அதை தான் பார்க்க போகிறோம். ராம்குப்த் சே திரஸ்கிருத் ஹோனே பர் உன்கே பீத்தர் சே சாஸ்வத் நாரித்வ ஜாகு உட்டுதா ஹை. ராம்குப்தன் கிட்ட வந்து, அதாவது தன்னுடைய கணவன் பாருங்க, சாஸ்வத் நாரித்வ வ சாகஸ், ராம்குப்த கிட்ட கோபம் அடைந்ததுக்கு பிறகு அதெல்லாம் கெஞ்சி கெஞ்சி கேட்பான், அவன் எதுவுமே ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உஸ்கே பீத்தர் சே சாஸ்வத் நாரித்வ ஜாகுட்தாக, அவக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மைத்தன்மை வந்து என்ன பண்ணுது, வெளிப்படுது. வக அப்பனி ரக்ஷா ஸ்வயம் கர்னே தயார் ஹோ ஜாதி ஹே, அவள் தன்னுடைய பாதுகாப்பை தானே செய்கிறதுக்கு தயாராகி விடுறா. உஸ்மே ஆத்ம சம்மான் பரி ஜோதி ஹே, அவள்கிட்ட வந்து அவளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம சம்மான் அப்படின்னா அந்த சுயமரியாதை அப்படிங்கக்கூடிய ஜோதி நிறைந்திருந்தது. வக ஆத்ம ஹத்யா கர் லேனா சாக்தி ஹே, அவள் வந்து தற்கொலை செய்கிறதுக்கு விரும்புகிறா. உசி சமய வகான் சந்திரகுப்த ஆஜாத்தாக, அதே நேரத்தில் அங்கே சந்திரகுப்த வந்துட்டு அப்படி उसके मन में दूसरे प्रकार का परिवर्तन आ जाता है, அவங்க மனசில் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் அந்த மாற்றம் ஏற்படுது. தன்னுடைய இதெல்லாம் நிலையெல்லாம் விளக்கி சொல்லிடுறாங்க. வக ஜீவன் கேலிய கல்யாணுக்கா மார்க் டூண்டுனே லகுத்தி ஹே, இப்போ அவள் வாழ்க்கையின் வாழ்க்கைக்காக கல்யாணம்னா நன்மைக்காக நன்மையினுடைய வழியை தேட தொடங்குகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விஷம் பரிஸ்தித்யாங், இப்போ வந்து ஏற்பட்ட நிலைகள் ஓகேவாம்மா. आत्महत्या का भाव छोड़कर वह नए जीवन के लिए तत्पर हो जाती हैं. இப்போ என்ன பண்ணுறா, இப்போ 2 பேரும் பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தற்கொலை உணர்வை விட்டுட்டு அவள் புதிய வாழ்க்கைக்காக தயாராகி விடுகிறாள். तभी उसे पता चलता है कि चंद्रगुप्त स्त्री वेश में सक्राजी से मिलने जाएगा. அப்போ அவளுக்கு விஷயம் தெரிய வருகிறது என்று சந்திரகுப்து பெண் வேஷத்தில் சக்ராஜியை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது. रामगुप्त ध्रुवस्वामिनी को भी उसके साथ जाने को कहता है. இப்போ ராம்குப்து ஒரு பிளான் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுறான், துருவசுவாமினியையும் அவருடைய அதாவது சந்திரகுப்து கூடயே போகிறதுக்கு அவன் சொல்கிறான். சந்திரகுப்து உசை யுத்த கஷேத்திரமே லே ஜானா நஹி சாக்தா, ஆனால் சந்திரகுப்து வந்து எல்லாமே நல்லதாக யோசிக்கிறவன் தானே. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவளை யுத்த கஷேத்திரத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு விரும்பலை. तब साहसी ध्रुवस्वामिनी अपनी वीरता प्रकट करती हुई आग्रह करती है कि उसे भी युद्ध क्षेत्र में जाना है. அப்போ சாகசியான துருவசுவாமினி தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி கட்டளையிடுகிறாள் என்று தன்னை கூட யுத்த கஷேத்திரத்திற்கு அழைத்து செல்ல. யுத்த கஷேத்திரத்தை युद्ध क्षेत्र में पहुंचकर सक्राजी की पराजय को देखना चाहती है. யுத்த கஷேத்திரத்தை அடைந்து சக்ராஜினுடைய தோல்வி அவன் தோல்வி அடையிறத பார்க்க விரும்புகிறா. ஓகேவாம்மா. द्वंद्व युद्ध में चंद्रगुप्त से सक्राज मारा जाता है. அந்த தனி யுத்தத்தில் சந்திரகுப்தனால் சக்ராஜ் கொல்லப்படுறாரு. வகு குஷ் ஹோ ஜாத்தி ஹே, அப்போ அவள் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறா. இதுக்குள்ளேயே ராம்குப்த பிளான்லாம் பண்ணிடுவான். தயா ஒரு கருணாக்கி மூர்த்தி, தயை மற்றும் அதாவது தயானா இந்த இரக்கம் மற்றும் கருணையினுடைய மூர்த்தியான, இதை யார் சொல்கிறாங்க, துருவசுவாமினியை. सक्राज की भावी पत्नी कोमा और आचार्य मिहिरदेव आकर ध्रुवस्वामिनी से सक्राज के शव को ले जाने की अनुमति मांगते हैं. சக்ராஜினுடைய பாவி பத்னி, அதாவது அவளுடைய உண்மையான மனைவி இருக்காளே, அவள் பேர் கோமா, அவளும் மற்றும் ஆச்சாரிய மிகிர்தேவ் இவளுக்கு வளர்ப்பு தந்தை மாதிரி அவர் 2 பேரும் வந்து துருவசுவாமினி கிட்ட சக்கராஜினுடைய சவத்தை எடுத்து செல்வதற்கு அனுமதி வேண்டுகிறார்கள். தயா और करुणा की मूर्ति ध्रुवस्वामिनी उसे तुरंत मान लेती है. கருணை மற்றும் இரக்கம் மற்றும் கருணையினுடைய வடிவமான துருவசுவாமினி அதனை உடனே ஏற்றுக்கொள்கிறாள். மகர் ராம்குப்த் கே ஆதேசானுசார் சைனிக்கோं द्वारा கோமா और ஆச்சாரிய மிகிர்தேவ் மாரே ஜாத்தே हैं. ஆனால் ராம்குப்தினுடைய உத்தரவின்படி சோல்ஜர்ஸ்னால் அங்கே இருக்க படை வீரர்கள் மூலமாக கோமா மற்றும் ஆச்சாரிய மிகிர்தேவ் 2 பேருமே கொல்லப்படுகிறார்கள். வகு துக்கி ஹோ ஜாத்தி ஹே, அவள் வந்து ரொம்ப துக்கமாகி போகிறா. அடுத்தது புரோஹித்துக்கே விசார். இப்போ புரோஹிதர்களினுடைய எண்ணம். पुरोहित धर्मशास्त्रों का गहरा अध्ययन करके निष्पक्ष सम्मति देता है कि
विवाह की विधि ने देवी ध्रुवस्वामिनी और रामगुप्त को एक भ्रांतिपूर्ण बंधन में बाह दिया है. இப்போ புரோகிதர்களுடைய எண்ணம்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா புரோஹித் வந்து தர்மசாஸ்திரங்களை வந்து ஆழமாக ஆராய்ச்சி செய்து ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு முடிவு கொடுக்குறாங்க. என்னென்னா கல்யாணங்கிற விதி வந்து தேவி ध्रुवस्वामिनी மற்றும் ராம்குப்துக்கு ஒரு கற்பனை பந்தத்தில் அமைந்திருக்கு, கட்டப்பட்டு இருக்கு. ஐசி हालत में रामगुप्त को ध्रुवस्वामिनी पर कोई अधिकार नहीं है. இப்படிப்பட்ட நிலையில் ராம்குப்துக்கு ध्रुवस्वामिனியிடம் வந்து எந்தவித அதிகாரமுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கணவன்னா என்ன பண்ணணும், மனைவியோட மானத்தை பாதுகாக்கணும், அவளை பாதுகாக்கணும் இல்லையா. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், தன்னை பாதுகாத்துறதுக்காக தன் மனைவி என்றும் பாராமல் என்ன பண்ணிட்டான், இன்னொரு ராஜாவுக்கு அவளை ஒப்பந்தம் பண்ணிட்டான் இல்லையா. அது மிகப்பெரிய தவறு இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. சாகசி ध्रुवस्वामिनी. ओके, அதாவது சாகசியான ध्रुवस्वामिनी. ध्रुवस्वामिनी के प्रयत्नों से रामगुप्त और शिखरस्वामिनी की कूट मंत्रणाओं और कपटाचारों का पता भी सबको लग जाता है. ध्रुवस्वामिனியுடைய முயற்சியினால் ராம்குப்த் மற்றும் சிக்கர் சுவாமி அந்த மந்திரி இருந்தாலையா, அவனுடைய இந்த கூட்டு மந்திரனாவும் இந்த நயவஞ்சகத்தன்மையும் கபட்டாச்சாரம்னா அவங்களோட தந்திர சூழ்ச்சிகளும் வந்து அதனுடைய விவரம் எல்லாருக்குமே தெரிய வருது. वह चंद्रगुप्त को भी अन्यायपूर्ण राजकीय आदेशों का प्रबल प्रतिवाद करने के लिए उत्साहित करती है. அது வந்து சந்திரகுப்த கூட அநியாயபூர்ண அவருக்கு எதிராக நடந்த அந்த அரசாங்க இதெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு மேலே அவரை பார்த்திங்கன்னா கட்டளைகள்லாம் ஏதேதோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ என்ன பண்ணுறா, இவருக்கு உரிமையை நிலைநாட்டி வாதம் செய்வா. ஓகேவா. உற்சாகித் கத்திகே அதை வந்து என்ன பண்ணுறா, அது மேலே இவ அந்த அவருக்கு எதிராக நடந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறா. உஸ்கா சரித்திர புத்தி பிரதான ஹே. அவளுடைய சரித்திரம் வந்து பார்த்திங்கன்னா புத்தி பிரதானமாக இருக்குது, அதாவது ரொம்ப அறிவுத்திறனாகவும் செயல்பட்டிருக்காங்கிறத குறிக்குது. வகு கர்வுக்கி பிரதிமாக, அவள் கர்வத்தினுடைய மகிமையாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்தது கல்நாயக்கு ராமகுப்துக்கா அந்த். இப்போ இவளோட இந்த வாதத்தினால கடைசியில் அவர் வந்து எல்லாரும் பேசும்போது இப்படி இருந்ததுனால இவன் ஒரு ராஜாவாக இருக்க லாய்க்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு, இவர் ஒரு ராஜாவுக்கான அந்தஸ்து கிடையாது இவருக்கு, இப்படி நாட்டையே வந்து அடகு வச்சிட்டாரு, மக்களை ரொம்ப துன்புறுத்தியிருக்காரு இப்படிலாம் பேசுவாங்க. அது நீங்கள் சந்தர்ப்படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக இவனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, எல்லா பக்கத்துலேருந்தும் இவனுக்கு ரொம்ப கோஷங்கள் அதிகமாக ஆயிரும். ஸோ அப்போ நடக்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க, அதாவது வில்லனான रामगुप्तरोட इरुदी. सभी ओर से अपराधी और निंदनीय घोषित हो जाने पर, அதாவது எல்லா திசைகளிலிருந்தும் குற்றங்கள் மற்றும் இரக்கமற்ற அந்த கோஷங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அதில் குரோதித் ஹோக்கர், அதில் வந்து கோபமாகி रामगुप्त अपने छोटे भाई चंद्रगुप्त को मार डालने को प्रयत्न करता है. இதில் கோபமான ராம்குப்து தன்னுடைய தம்பி சந்திரகுப்தை கொல்வதற்கு முயற்சி செய்வான். लेकिन वह एक सामंत कुमार से मार डाला है. ஆனால் அவன் ஒரு சாமந்த் குமார், அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸில் ஒரு ஆளால் இவன் கொல்லப்படுறான். சபி லோக் ராஜாதிராஜ் சந்திரகுப்தியும் மகாதேவி ध्रुवस्वामिनी की जय मचाते हैं. அப்போ இவன் செத்து போயிடுறான் ராமகுப்து. அப்போ எல்லா மக்களும் வந்து ராஜாதிராஜ் சந்திரகுப்து மற்றும் மகாதேவி ध्रुवस्वामिनी ஜெய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இதான் நிஷ்கர்ஷ் முடிவுரை பார்க்க போகிறோம் கடைசியில். इस प्रकार हम देखते हैं कि ध्रुवस्वामिनी नाटक की फलभोक्ता है. இப்படி நாம் பார்த்தோம்னா ध्रुवस्वामिनी நாடகத்தினுடைய பல்நோக்கு பயனாளராக இருக்கா. வகு திருட்டு சங்கல்பி ஹே. அவள் வந்து ரொம்ப உறுதியை ஏற்றவளாக இருக்கா எல்லா விஷயத்துலையுமே. உஸ்கே மன்மே சதா பிரேமிக்கு தரங்கே உட்டுத்தி ரகுத்தி ஹே. அவளோட மனதில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அந்த அன்பினுடைய அலைகள் தான் எழுந்துகிட்டே இருந்திருக்கு. உஸ்மே சாஸ்வத் நாரித்வ ஹே. அவள்கிட்ட ஒரு புனிதமான ஒரு பெண் தன்மை இருக்குது. வகு சாகசி பி ஹே. அவள் வந்து ஒரு சாகசியான பெண் கூட. ஓகேம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மா.